நம் அனைவருக்கும் அவருடைய புனித குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்த ஹாஃபிஸில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தார்கள் கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் புனிதமிக்க இந்த மஜ்லிஸையும் இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்தவர்களையும் இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல வருடங்களாக நமது ஊரிலே அதிகமான ஹாஃபில் பெருமக்களை கொண்டு வர வேண்டும், ஆலிம்களுக்கென்று அதை சிறந்த அருமையான மதரசாக்கள் நம்ம ஊரில் இருக்கின்றன. ஹாஃபில்களை உருவாக்குவது வேண்டும் மதரசாவிலேயே என்ற அந்த ஏற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக அல்ஹம்துலில்லாஹ் மதரசத்துல் ஹுதா சிறப்பான முறையில் துவங்கப்பட்டு அந்த காலி இடத்தை நிரப்பியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் 3 மாணவர்கள் சென்ற வருடம் பட்டம் பெற்றார்கள். இந்த வருடம் ஒரு மாணவர் பட்டம் பெறுகிறார். ஆக பல சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த மதரசாவை துவங்கிய சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த மதரசாவை தொய்வின்றி நடத்திட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் சிறப்பான முறையில் இந்த மதரசா நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மதரசாவை மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் நிலைநிறுத்தி வைப்பானாக. இந்த மதரசாவின் மூலமாக அதிகமான ஹாஃபில்கள் உருவாக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மதரசாவை சிறப்பான முறையில் நடத்தக்கூடிய நிர்வாக பெருமக்கள் மற்றும் ஹஸரத் பெருந்தகை அவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. இதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மதரசத்துல் ஹுதா ஆரம்பித்து ஒரு 6 மாதத்தில் அல்லாஹ் அந்த மதரசத்துல் ஹுதா மதரசாவினுடைய பழக்கத்தினால பெரிய பள்ளி வாசலிலும் ஒரு ஹிஃபுல் மதரசா ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு முன்னாடி வரை ஹிஃபுல் மதரசா இல்லை. பெரிய பள்ளி மதரசாவில் ஃபைசுல் பாக்கியாத் மதரசாவில் வெறும் ஆலிம் மட்டும்தான் இருந்தது. ஃபைசுல் பாக்கியாத்தினுடைய சிறப்பை மென்மேலும் சேர்ப்பதற்காக அல் மதரசத்துல் ஹுதா ஆரம்பித்த அதே வருஷத்தில் அந்த பழக்கத்தினால் பெரிய பள்ளி மதரசாவிலும் ஹிஃபுல் மதரசா தொடங்கி அல்ஹம்துலில்லாஹ் அங்கேயும் மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இது மதரசத்துல் ஹுதாவினுடைய மாணவர்கள், அங்கே பாருங்கள் அது பெரிய பள்ளியினுடைய மாணவர்கள், ஃபைசுல் பாக்கியாத்தினுடைய ஹிஃபுல் மாணவர்கள். அல்லாஹ் இந்த 2 மதரசாக்களின் மூலமாக எப்படி ஆலிம்களுக்கென்று 2 கண்களாக பெரிய பள்ளி மதரசாவும் சின்ன பள்ளி மதரசாவும் இருக்கிறதோ, அதுபோன்ற ஹாஃபில்களுக்கு 2 கண்களாக
மதரசத்துல் ஹுதாவும் பெரியபள்ளி மதரசாவுடைய ஹிஃபதையும் அல்லாஹ் ஆக்கியவர் புரிவானார். அன்பான பெருமக்களே, நமது பெரியபள்ளி ஹிஃபது மதரசாவில் கூட இந்த வருடம் பட்டம் பெற வேண்டிய மாணவர்கள் இருந்தார்கள். நான் தான் ஒரு பட்டத்தை கொடுக்கிறேன். இந்த வருடமும் நமது பெரியபள்ளி மதரசாவில் பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் இருந்தார்கள். நான் பட்டத்தை கொடுக்கவில்லை. காரணம், பழைய பாடத்தை சரியாக்காத வரை பட்டம் கிடையாது என்பதுதான் நம்ம மதரசாவுடைய ரூல்ஸ். ஒரே சிட்டிங்கில் 30 ஜுஸ் ஓதினால் மட்டும்தான் பட்டம் கொடுக்கப்படும். அன்பான பெருமக்களே, ஹாஃபிதுகளை உருவாக்குறது ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. ஹாஃபிதுகளை உருவாக்குறது சாதாரண ஒன்று அல்ல. அன்பான பெருமக்களே, அவருடைய வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை மறக்காமல் அவர்களை அதற்கு தகுதியானவர்களாக உருவாக்கி வெளியாக்கணும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்கள் ஓதி ஒரு 30 வருஷம் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஹஸரத்மார்கள்லாம் ஓதி 30 வருஷம் 40 வருஷம் இன்று வரை அவர்கள் ஓதி அந்த குர்ஆனை மனதில் வைத்திருக்கிறார்கள் என்றால், ஓதி கொடுத்த மதரசா எப்படிப்பட்ட மதரசா, ஹஸரத் பெருந்தை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள். ஹாஃபிலை உருவாக்குறது சாதாரண ஒன்று அல்ல. ஏன்னா சில இடங்களில் சும்மா பேரளவில் மட்டும் வெறும் புதுப்பாளர்களை மட்டும் கேட்டு ஹாஃபிலாக கூப்பிட்டு போயிடுவாங்க. பேரளவில் மட்டும் சும்மா ஒரு நாமக்கே வார்த்தையும் வாங்கல, சும்மா ஏதோ ஓதி கேட்டு ஹாஃபிலாகிடுவாங்க. சில மதரசாக்கள் இருக்குது, அல்லாஹ் அக்பர், அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஹாஃபிலாக முடிக்கி எடுத்துருவாங்க. அந்த பிரதமர் வேண்டன் அப்துல் அலீம் அவருடைய மகனார் முஸம்மில் திருச்சியில் ஓதி முடிச்சாங்க. 55 டோர் கொடுத்துருக்கிறாங்க. சரித்திரமிக்கு வரலாற்றில் பதியப்படவே தவறுன்னு சொன்னால் 30 ஜுசுவை முடித்து கொடுத்ததற்கு பிறகு மொத்த குர்ஆனை ஓதி காட்டணும். 30 ஜுசு முடிந்ததற்கு பிறகு மொத்த குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும். அப்படி மொத்த குர்ஆனை ஓதியில் 55 தடவை தவறு, 55 தடவை குர்ஆனை ஓதி கொடுத்துருக்கிறாங்க. அது 3 தடவை மறக்கவா செய்யும். அது மறக்கவா செய்யும். இப்படிப்பட்ட ஹாஃபில்களை உருவாக்க வேண்டும். இதுதான் உண்மையான மதரசா. அந்த அடிப்படையில் அன்பான பெருமக்களை, ஹாஃபில்களை வெறும் ஹாஃபில் உருவாக்கியது பத்தாது. நாளைக்கு அவங்க வெளியில போனாலும் சிக்குவாங்க, நம்மளும் சேர்ந்து சிக்குவோம். அவங்க குர்ஆனை வந்துட்டாங்க, நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். அல்ஹுதா மாணவர் அழகாக பேசினார். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சொல்லுவான், ஓது மனப்பாடம் இருந்தாலும் ஓத முடியும், மனப்பாடம் இல்லைன்னு எப்படி ஓத முடியும்? நாளைக்கு மறுமையில் ஓதும் பொழுது எனக்கு ஓத தெரியலையேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க ஹாஃபில்ல சொல்லியிருக்கிறாங்க, அம்மா அது சும்மா ஏதோ பட்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவரும் சிக்குவாங்க. எந்த மதரசால ஓதி கொடுத்தாங்களோ அத்தனை பேரும் சிக்குவாங்க. நம்ம அனைவரையும் பாதுகாப்பானால் ஹாஃபில்களை உருவாக்குறது சாதாரண ஒன்று அல்ல. அவங்க மதரசாவை விட்டு வெளியில போனாலும் மறக்க முடியாத அளவுக்கு அவர்களை பாடத்தை தயார் செய்து மிக தெளிவாக அவர்களை வெளியில் அனுப்ப வேண்டும். இந்த காரணத்தினால்தான் நம்ம பெரிய பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு பட்டம் கொடுக்கல. பக்க தெளிவாக 30 ஜுசுவையும் சரளமாக ஓதி காட்டினால் மட்டும்தான் பட்டம், இல்லைன்னா பட்டம் கிடையாது. பட்டம் வாங்கிட்டாலும் பரவாயில்லை, பரிபூர்ணமான முறையில் ஹாஃபிதாக ஆக வேண்டும். ஏன்னா அப்படிதான் நம்முடைய உஸ்தாத் நம்மளை வளர்த்திருக்கிறாங்க. நம்முடைய ஹஸரத் பெருந்தகை அவர்கள் நம்ம அப்படிதான் ஓத வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நாம் நம்முடைய மாணவர்களை உருவாக்க வேண்டும். ஏதோ சும்மா மக்களுக்காக ஒரு பெயருக்காக ஹாஃபிதுகளை உருவாக்கிவிட்டால் நாளைக்கு அவங்களும் அல்லாஹ்ட்ட சிக்குவாங்க, நம்மளும் சிக்குவோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானால். ஆக சிறப்பான இந்த விழாவில் வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மேலான நற்கூலி வழங்குவானாக. இந்த அல்ஹுதா மதரசாவின் மூலமாகவும் அதுபோன்று நமது பெரியபள்ளியினுடைய மதரசாவின் மூலமாகவும் நிறைய ஹாஃபிதுகள், எங்கு பார்த்தாலும் ஹாஃபிதுகளை காணக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் முதலுக்கு தந்தவர் புரிவானாக. இந்த வருடம் பட்டம் பெறக்கூடிய மாணவர் சல்மான், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருக்கும் இதற்கு முன்பாக பட்டம் பெற்ற 3 மாணவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹிஃபுதை தரிப்படுத்தி வைத்து மறுமை நாள் வரையிலும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அதை மறக்காமல் மனதில் பதிய வைப்பதற்கும், இன்னும் யாரெல்லாம் ஹாஃபிதாக ஆகிறார்களோ அத்துணை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நல்ல மரண சக்தியை அதிகப்படுத்தி அல்லாஹ் அவர்களை பரிபூர்ண ஹாஃபிதுகளாக ஆக்கியவர் புரிவானாக என்ற துஆவோடு இன்றைய நான் நிறைவு செய்கிறேன். வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாந்தியும் சமாதானம் என்றும் நிர்வாக பெருமக்களே, குறிப்பாக அல்ஹுதா ஹிஃபுல் மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிற பல்வேறு அறப்பணிகளை
சிறப்பாக தூய்மையான நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிற பொன்னாட்சி கேட்ஸுடைய உரிமையாளரும் அல்ஹுதா மதரசாவின் நிறுவனரும் பல்வேறு பொறுப்புகளை பெரியபள்ளியுடைய துணைத் தலைவருமாக இருந்து அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கிற ஹாஜா நஜுத்தீன் எம்சி அவர்களே, இங்கே அல்ஹுதா மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக வேண்டி சிறப்புரையை ஆற்றுவதற்காக வந்திருக்கிற மிகப்பெரிய எங்களுடைய வயதை ஒத்தவராக இருந்தாலும் நாளைந்தவர் மட்டுமல்ல உலகைந்த ஒரு பேச்சாளர் கடந்த வருடமும் நமக்கு கிடைக்கப்பட்டார். இந்த வருடமும் அழகான முறையில் பேச வந்திருக்கிறார்கள். எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கியவர்கள், எனக்கு பின்னால் வாழ்த்துறை வழங்கி இருப்பவர்கள், இங்கே பெரும் திரளாக வந்திருக்கிற தாய்மார்கள், குறிப்பாக இந்த வருடத்திலே ஹபீபுர் ரஹ்மான் அவர்களுடைய மகனாக இருக்கிற முகமது சல்மான், அழகான பெயருக்கு சொந்தக்காரர், ஹாஃபிதுல் குர்ஆனாக வந்திருக்கிறார். நமது பெரியபள்ளியுடைய இமாம் சொன்ன ஒரு கருத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லி மட்டும், ஏனென்றால் முதலாக ஹிஃபுல் மதரசா இப்பொழுதுதான் தோன்றப்பட்டதாக சொன்னார். நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, பைசுல் பாக்கியாத்திலே பிஎஸ்டி ஹசரத் கிப்லா அவர்கள் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற போது கலைஞர்களைச் சேர்ந்த அப்துல் காதர் ஹசரத் ஹாஃபிஸ் அப்பொழுது ஓடிக்கொண்ட மாணவர்களிடத்தை சில மாணவர்களுடைய துணி அழகாக இருந்ததால் அவர் ஓடிக்கொண்டிருந்த அந்த ஜும்ராவை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு ஹிஃபுலை ஓடச் செய்து 2 ஆண்டுகள் அவர்கள் ஹிஃபுல் பட்டம் அவர்கள் முடித்து அப்பொழுதே தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை நினைவுபடுத்துகிறது. அது மாத்திரமல்ல, 133 மதரசாவிலே இருந்து பட்டம் பெற்ற 3 ஆசிரியர்களுக்கு பட்டமளிக்கும் அந்நிகழ்வில் பங்கேற்கிற வாய்ப்போடு இந்த ஆண்டும் மீண்டும் உங்களோடு ஒரே ஒரு ஆசிரியர் அவருடைய பட்டமளிப்பு விழா. பொதுவாக பட்டமளிப்பு விழாக்கள் என்பது குர்ஆனுக்கான விழாக்கள். இது இந்த மதரசாவின் விழாவும் அல்ல, ஹாஃபிதுக்குள்ள விழாவும் அல்ல, இது குர்ஆனுடைய விழா. எங்கெல்லாம் உலகத்தில் ஹாஃபிது பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுகிறதோ அதுவெல்லாம் திருக்குர்ஆனுக்கு எடுக்கப்படக்கூடிய பாதுகாப்பு விழா என்று சொன்னால் அந்த வார்த்தையில் மிக இல்லை. அந்த அடிப்படையில் ஹிஃபுது மதரசாக்கள் ஊரிலே இதற்கு முன்னாலே பேசியவர்கள் வரலாறுகள் சொன்னார்கள். ஒரு காலத்தில் மன்னூருலாவில் கொடுக்கப்பட்டது, பைசுல் பாக்கியாத்தில் கொடுக்கப்பட்டது, பெண்களுக்கு மதரசா இருக்கிறது, இது ஆண்களுக்கு இருக்கிறது, படித்துக் கொண்டே ஹாஃபிஸ் ஆகுவதற்குள்ள வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசினார்கள். தெருவுக்கு தெரு இந்து மதரசாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். பழைய மதீனாவை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பழைய மதீனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அவர்களுடைய மறைவை ஒட்டிய சில ஆண்டுகள் வரையும் வீட்டுக்கு வீடு இந்து மதரசா நடந்தது. நம்ப மாட்டீர்கள், 4 வாசப்படிக்கு ஒரு வீடு, அந்த வீட்டிலே மனப்பாடம் செய்து கொண்டிருப்பார்கள். பள்ளிவாசலிலே சுற்றி ஒரு குழுவாக உட்கார்ந்து தஹ்பீஸ் வகுப்பு என்று சொல்வார்கள். இன்னைக்கும் நீங்க அஜ் உம்ராவுக்கு போறப்போ குறிப்பாக மதீனாவினுடைய மஸ்ஜித் நபவியில வந்து பின்னாடி பாருங்க, குழுவாக ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருப்பாங்க. கேட்ட தஹ்பீஸ் குர்ஆன். கோடை காலத்துல சம்மர் வெகேஷன் லீவ்ல அங்க தஹ்பீஸ் குர்ஆன் சின்ன சின்ன பந்தலா போட்டு 2-3 தெருவுக்கு முச்சந்தில பந்தல் போட்டுருவோம். என்னன்னா குர்ஆன் கோர்ஸுமாங்க. 7 வருஷத்துல சில பேர் வெறும் கோடை காலத்தில் மாத்திரம் இன்று செய்து ஆகிறார்கள். வருஷம் குர்ஆன்ல குர்ஆனை மனப்பாடம் செய்விக்கிற பணியில் இந்த உம்மத்து முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த முன்னுரையை சொல்லுகிறேன். கோடிக்கணக்கான ஆபத்துகள் உலகத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இஞ்சிலை மனப்பாடம்
மனப்பாடம் செய்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அட்டை டு அட்டை மனப்பாடம் யாருமே இல்லை. தௌராத்தை மனப்பாடம் செய்த